முக்கியமா ஒரு ஆளை மறந்துட்டேன், ரொம்ப பெரிய மனுஷன், கமலேஷ். ஐயோ செஞ்சுட்டாப்ல. குட்டி பையன், எப்படி ஒரு குட்டி பையன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோதிகா ராட்சசி படத்துல கூட வந்துட்டு சின்ன பையன் கேரக்டர் வருவாரு. அதுவே ரொம்ப கியூட்டா ஸ்வீட்டா சூப்பரா பண்ணிருப்பாரு. இதுல எனக்கு அந்த ஒரு பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் ஆடுவார் தெரியுமா, இந்த பாட்டுக்கு மம்பட்டியாம் பாட்டு, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இவ்வளோ டேலண்டடா, நீ இவ்வளவு டேலண்ட் எங்கேயா வச்சிருந்த அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா உண்மையிலேயே சொல்ல போனா சொல்லுவாங்க, சைல்டு ஆர்டிஸ்டுக்கு வந்து ஃபியூச்சர்ல நடிக்கும் போது பெருசா அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்காது, அவங்களுக்கு சின்ன பையன் மாதிரி தான் பாப்பாங்கன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த பையன் அப்படி இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ப்ரோ, வேற மாதிரி ஒரு ஆளா வருவாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்பவே தோணுது, ஒரு டயலாக் டெலிவரிய காமெடியா கொடுக்கறது எவ்வளவு கஷ்டம்னு நமக்கு தெரியும். அந்த பையனை பார்த்தாலே சிரிப்பு வருது, விஷயத்தை கிரியேட் பண்ணிட்டாங்க. ஒண்ணுமே இல்ல ப்ரோ, ஒரு லாங் ஷாட் தான். ஃபேமிலி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, அவங்க அப்பா வந்து சசிகுமார் வந்து இந்த மாதிரி சரி ஓகே பையன் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு கலாய்க்க வேண்டாம் அப்படின்ட்டு லைட்டா அப்படி போவோம். நம்மளும் அதை நம்பிட்டு இருப்போம். ஒரு லாங் ஷாட் தான் வைப்பாங்க, டக்குன்னு தம்பி வந்து கண்ணாடி போட்டு நின்று இருப்பாரு, அதுக்கு குபீர்னு சிரிப்பு வருது.